உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே இந்தானே. ஏமா இந்த மருந்து இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இருந்தா உடனே கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட். இல்ல சார், எங்க கிட்ட இல்ல. இல்லையா? அப்ப இது வேற எங்க கிடைக்க? எங்க கிடைக்கும்னு தெரியாது சார். யாருக்கு சார் மருந்து? இல்ல ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது, அது உசுர காப்பாத்தணும், அதுக்குதான். இல்லீங்களே சார். அண்ணே வெளியே வேற எங்கேயோ ட்ரை பண்ணுவோம். வா போ. ஐயோ, இவனை மருந்து வாங்கிட்டு எதிரில வர சொன்னா இன்னும் எதுக்கு அவன் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணே என்னண்ணே? இல்ல சொல்ல. ஏய் என்னடா இன்னும் ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்க? நமக்கு இருக்கிற நேரம் மொத்தமா 3 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீ வந்துருவியா? இல்ல தயவு செஞ்சு அப்படிலாம் மனசு விட்டுறாத. நான் இப்ப அந்த மருந்து தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எப்படியே கண்டுபிடிச்சிடுவேல. நான் சீக்கிரம் அதை வாங்கிட்டு எதிர்க்க வரேன். நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ஏய் நீ பதட்டப்படாம வெயில போன. இல்ல புடிங்க. குடு நீ. அப்பனே முருகா, நீதான்ப்பா இந்த குழந்தையை காப்பாத்தணும். அப்பா அங்க இருக்காங்க. இல்ல இந்த போன குடு. இந்தானே. இந்த மாத்திரை போட சரியாயிடும். அண்ணாச்சி இதுல இருக்க மருந்து இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி. உடனே வேணும் அண்ணாச்சி. ஒரு குழந்தை உசுரை காப்பாத்தணும் அண்ணாச்சி. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ண சொல்றேன். சார் இருக்கு சார், 4 மருந்து இருக்கு சார். 4 இருக்கா? அமிர்தம் கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. முருகா நிறுத்துப்பா. பாலம் உடஞ்சு போச்சு. 2 வீலர் கூட போக முடியாதுப்பா. அப்படியே சுத்தி வேற வழியில போ. பாலம் உடைஞ்சு போச்சா? சார் குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். பாலமே உடஞ்சு போச்சு. நீ என்ன பறந்தா போவ? சுத்தி தான் போகணும். சார் ரொம்ப அவசரம் சார். குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் டாக்டர் சார். குழந்தைக்கு உடனே ஊசி போட்டே ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம். பாலமே உடஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கங்க. சார் அந்த வழியா போனா எவ்வளவு நேரம் சார் ஆகும்? 60 கிலோமீட்டர் தாயா, ஒரே அழுத்துல போயிடலாம். 60? அண்ணன் நம்ம போக முடியுமாண்ணே? மேடம் அது சின்ன ரோடு, நம்ம வேகமா போகவும் முடியாது. அதுல போனா நம்ம நேரத்துக்கு போகவும் முடியாது. கண்டிப்பா டைம் ஆயிடும் மேடம். குழந்தைக்கு வேற ஜன்னி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு? அண்ணே இன்னும் 5 கிலோமீட்டர் தானே. மேடம் எதிரில சார் வந்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி வேற வழியில வேகமா வர சொல்றீங்களா? ஆமா, அவனாச்சும் ஏதாவது பண்ண முடியும். அண்ணே மைனி தானே ஃபோன் பண்றாங்க. இல்ல எடுத்து காதுல வைல. மைனி இருங்க குடுக்குறேன். இல்ல வந்துட்டோம்ல, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன். இல்ல என்ன குறுக்குல ஏதோ போட்டு வச்சிருக்கானுவா? என்னண்ணே இது? இல்ல ஒரு நிமிஷம் இரு. என்ன தடுப்பு போட்டு வச்சிருக்காவ? அண்ணாச்சி எதுக்கு ரோட்டை மறிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் எடுத்து விடுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்கு. இப்பா இந்த பக்கம் பாலம் உடைஞ்சு கிடக்கு, இந்த வழியா போக முடியாது. ஐயோ இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சண்முகம். ஏதாச்சும் பண்ணுடா. அந்த குழந்தை உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படியா சார்? ஓகே சார். ஐயா ஓகே. ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கியா? ஓகே சார். ஓகே சார், நான் கூப்பிடுறேன். சரி சார், சரி சார். ஓகே. யா என்னையா தகவல்? கார்ல ஒரு பொண்ணு இருந்திருக்கியா? நிஜமா? ஆமாங்கய்யா, உண்மைதான். சரி நீங்க போங்க, சரிங்க. நான் பார்க்கல.
என்ன விஷயம் என்னாச்சு? சார் ஏதாவது முக்கியமான தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா சார்? அது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் உடனே வாங்க போலாம். சார் சார் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாம தயவு செஞ்சு வாங்க. அப்பா கூட்டிட்டு வாப்பா. சரி, போ வரேன், போ. சரியா, வாங்க வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க சரி, வாங்க போலாம் வாங்க. இல்லை அண்ணி. பரணி வேற லைன்லயே இருக்காள, அவளுக்கு என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஏனே காட்டாத்து வெள்ளத்தோட மனுஷன் போராட முடியுமா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்னென்ன பண்றது? இப்ப என்ன செய்யறதுன்னு புரியலையே. டேய், இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தைக்கு ஊசி போடலனா குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுடா. குழந்தை உயிரை காப்பாத்தவே முடியாது. ஏதாவது செய்டா. கண்டிப்பா உன்னால ஏதாச்சும் செய்ய முடியும்டா, ப்ளீஸ். அண்ணாச்சி, நான் வேணா ஒரு வாட்டி நீந்தி பார்க்கவா? அதெல்லாம் விட முடியாது. குழந்தை உசுறு அண்ணாச்சி. முடியவே முடியாதுப்பா. இதுல இறங்கினா உன்னை கடல்ல தான் தேடணும். தண்ணி ஃபோர்ஸா போகுதுன்னா கேட்க மாட்டீங்களா? இப்ப அந்த பாப்பாவை காப்பாத்த முடியாதானே? இல்லை, அண்ணி, எப்ப மனுஷங்களால இதை செய்ய முடியலையோ அப்ப இதை என் முருகனால மட்டும்தால செய்ய முடியும். முருகா, ஒரு பச்சை குழந்தையோட உசுறு அங்கிட்டு ஊசலாடிட்டு இருக்கு. நீதான் அந்த குழந்தை உசுரை காப்பாத்துற. நீதான் அந்த மருந்தை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்கணும். நீதான் அந்த புள்ள உசுரை காப்பாத்தன. நீதான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 அண்ணாச்சி, அது என்னது அங்கிட்டு பறக்குது? அது இன்டர்நேஷனல் சேனல். வெள்ளத்தை வீடியோ எடுக்கிறாங்க. அதுல எப்படி வீடியோ எடுப்பாங்க? அது ட்ரோன் பா. அதுல கேமரா இருக்கும், வீடியோ எடுக்கிறாங்க. அதுல கேமரா வச்சா? அம்புட்டு பெரிய கேமராவே அதை தூக்கிட்டு பறக்குன்னா மருந்து பாட்டில் சிறுசுல அதை தூக்கிட்டு அது அந்த ஆத்த கடந்து ஏமல டாக்டர், முருகன் வழிய காட்டிட்டோம்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, மருந்து உன் கையில வந்து சேரும் பாரு. அண்ணாச்சி, அது ஆறு பறக்க விடுதா? அது எங்கிருந்து பறந்து வருது? அதோ 3 பேர் பேசிட்டு இருக்காங்களே, அவங்கதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.